வணக்கம் entrepreneurs. பிசினஸ்ல கேபிட்டல் வால் அப்படினு சொல்லுவாங்க. கேபிட்டல் வால் அப்படின்றது என்னன்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதை இன்னும் ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸோ இல்லனா வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனிஸையோ அப்ரோச் பண்றீங்க. உங்களோட பிசினஸ் பிளானை பார்க்குறாங்க, பட் அவங்க எல்லாருமே ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. உங்களால் கேபிட்டலை வந்து அதிகரிக்க முடியல. இதை தான் நம்ம வந்து கேபிட்டல் வால் அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த கேபிட்டல் வாலை தாண்டணும், அதாவது உங்களோட கம்பெனிக்கு ஃபண்டிங் உள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதுதான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா என்ன, எப்படி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் அந்த விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் அந்த பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக தெரியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலான் இருக்கோங்க. அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்யூனிட்டியில் ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ்க்கான டிப்ஸ், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் உட்பட நிறைய விஷயங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. பொதுவாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அதை ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த கம்பெனிஸ் ஆக்டில் நிறைய வகையான கம்பெனிஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு 1% கம்பெனி, நார்மல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்லாம் ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒரு வகை, அதாவது கம்பெனிகளில் ஒரு வகை தான் இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்றது. பொதுவாக நீங்கள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். உங்கள் பேக்கெட்டில் இருந்து அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, இது ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படின்னா அதை நீங்கள் பப்ளிக் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் முதல்ல பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறது மூலிமா பொதுமக்கள் உங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு மறுபலனா அவங்களுக்கு நீங்கள் ஷேர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கும். இதை தான் நம்ம வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா நீங்கள் பொதுமக்கள் கிட்டேருந்து பெரிய அளவிலான கேபிட்டலை ஈஸியாக ரைஸ் பண்ண முடியும். நீங்கள் பொதுமக்கள் கிட்டேருந்து பணம் வாங்குறீங்க அப்படின்றதுனாலேயே ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது ஆர்ஓசி, உங்களை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணுவாங்க. கம்ப்ளைன்சஸ், இந்த கம்பெனி எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைன்சஸை வந்து நீங்கள் ஆர்ஓசி, ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் அடுத்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நான் என்னோட கம்பெனியை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், இந்த பிரைவேட் லிமிடெடுக்கும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதாவது இதில் ஒரு 2 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களோட ஷேர்ஸை இன்னொரு ஷேர் ஹோல்டருடைய அனுமதி இல்லாமல், அதாவது போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாமல் உங்களோட ஷேர்ஸை வெளியாட்களுக்கு நீங்கள் விற்க முடியாதுங்க. அதுவே பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா யூ ஹேவ் ஆல் த லிபர்ட்டி டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஷேர்ஸ், அதாவது உங்களோட ஷேர்ஸை மற்ற ஷேர் ஹோல்டர்ஸோடைய அனுமதி இல்லாமலே பொதுமக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸுங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லை ரிலையன்ஸ், இதெல்லாமே வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனிங்க. இந்த ஷேர்ஸை யார் வேணாலும் விற்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். பட் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஷேர்ஸை அந்த மாதிரி லிபர்ட்டியோட மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அண்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கும், எந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கெல்லாம் இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு. சுருக்கமாக சொல்லணும்னா எல்லா பிஸ்னஸ்க்கும் இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சூட்டபுளாக இருக்காது. ஒரு சில கம்பெனிஸ், அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1, உங்களோட கம்பெனி ஒரு லார்ஜ் ஸ்கேல் கம்பெனி, அதாவது ஒரு பெரிய அளவிலான பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, இல்லை பிரிட்ஜ் எல்லாம் கட்டுற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, இல்லை ஸ்பேஸ் ரிசர்ச், இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ். ஸோ இதுக்கெல்லாம் கட்டாயம் நீங்கள் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, பொதுவாக நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பேக்கெட்லேருந்து கை காசை போட்டு ஆரம்பிப்போம், இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து பணம் வாங்கி நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் நம்மளால் வந்து சொந்த பணத்தையோ இல்லை நண்பர்கள் கிட்டேருந்து பணம் வாங்கியோ பண்ண முடியாது. இதெல்லாம் பெரிய அளவிலான முதலீடு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி முதலீடு அதிகமாக தேவைப்படக்கூடிய பிஸ்னஸ்க்கெல்லாம் நீங்கள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு எனர்ஜி ஜென்ரேஷன், இல்லை ஒரு கார் கம்பெனி, இல்லை எலன் மஸ்க் மாதிரி ஸ்பேஸ்க்கு ராக்கெட் விட போகிறீங்க, இந்த மாதிரி பெரிய முதலீடு வச்சு பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருந்துச்சு, உங்களோட கை காசெல்லாம் போட்டு பண்ண முடியாது, இதுக்கு ரொம்ப பெரிய முதலீடு தேவை அப்படின்னா நீங்கள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சூஸ் பண்ணலாங்க. மூணாவது, எக்ஸ்பான்ஷன் மைண்ட் செட், அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்,
இதிலெல்லாம் லிஸ்ட் பண்ணி அது மூலிமா பொதுமக்கள்கிட்ட இருந்து பெரிய அளவிலான பணத்தை திரட்டி அதை வச்சு நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சூஸ் பண்ணலாங்க. சரிங்க, இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டோம். யாருக்கெல்லாம் சூட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஓனராக தான் இருப்பாங்க. நான் மட்டும்தாங்க இதில் வேறு யாரையும் நான் சேர்த்துக்கிற மாதிரியான ஐடியாலாம் இல்லை, பட் எனக்கு பெரிய அளவிலான பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது லோன் அந்த மாதிரி போகலாம். உங்களுக்கு பப்ளிக் லிமிடெட் சூட் ஆகாது. ஏன்னா பப்ளிக் லிமிடெட் அப்படின்னும் போது மினிமம் அதில் வந்து ஒரு 7 ஷேர் ஹோல்டர்ஸ் வருவாங்க. நிறைய பேர் வந்து உங்களோட முதலீடு பண்ணணும் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் ஓனர் மாடியூலில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பப்ளிக் லிமிடெட் சூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை மட்டுமே மையப்படுத்தி பிஸ்னஸ் ஓடுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு லாயராக இருப்பாங்க, இல்லைனா டாக்டர்ஸு. ஸோ அந்த மாதிரி என்னை நம்பி மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் இயங்கும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி போக வேண்டாம். ஏன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்றது நீங்கள் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேட் ஆகிற ஒரு பெரிய மாடியூலை தான் பப்ளிக் லிமிடெடாக கன்வெர்ட் பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை தான் மட்டும்தான் இந்த வந்து கம்பெனியில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சூஸ் பண்ண வேண்டாம். ப்ரொப்ரைட்டர்ஷிப்போ இல்லை 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெடோ சூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க, அடுத்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கான பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல் ரெக்யர்மெண்ட் அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மினிமம் 7 ஷேர் ஹோல்டர்ஸ் வேணுங்க. அதாவது 7 பங்குதாரர்கள் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட இருந்து முதலீடு கலெக்ட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த 5 பேர்லேருந்து ஒரு 3 பேரை கம்பெனியோடைய டைரக்டர்ஸாக நாமினேட் பண்ணுங்க. மூணாவது ரெக்யர்மெண்ட் அப்படின்றது இந்த கம்பெனியோடைய பெய்டப் கேபிட்டல். பெய்டப் கேபிட்டல் அப்படின்றது மினிமம் 5 லட்ச ரூபாய் கம்பெனிக்கான பெய்டப் கேபிட்டலாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். நாலாவது, உங்களுக்கான ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ். எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஆஃபீஸ் அட்ரஸ் இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணுங்க. இதெல்லாம் தான் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதுக்கான பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ். அடுத்து, இந்த கம்பெனியை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. கம்பெனியோட பேர் அப்படின்றது 3 பகுதிகளாக இருக்கும். முதல் பகுதி ஒரு யூனிக்கான ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும். ரெண்டாவது, என்ன பிஸ்னஸ் பண்ணுற போகிறீங்களோ அந்த பிஸ்னஸை குறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கணும். கடைசியில் கம்பெனியோட பேர் முடியும் போது பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு முடியணுங்க. ஸோ ஒரு யூனிக்கான நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேமை ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்கிக்கணுங்க. அடுத்து, ரெண்டாவது, இந்த கம்பெனியில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸோ அவங்களுக்கான டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஆன்லைனில் டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கான ஒரு டூலுங்க. ஸோ எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ்க்கும் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. மூணாவது ஸ்டெப் அப்படின்றது உங்களுடைய நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கூடவே இதுக்கான MOA AOA இதுதான் கம்பெனியோடைய பைலாங்க. அதாவது இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் டைரக்டர்ஸாக இருக்க போகிறாங்க, யாருக்கு எவ்வளோ பங்குகள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ண ஒரு பைலா தான் இந்த MOA AOA, அதாவது மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சப்மிட் பண்ணுவோங்க. அடுத்து ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் இதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்ரூவ் பண்ணி கடைசியாக உங்களுக்கு இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றத இஷ்யூ பண்ணிடுவாங்க. சரிங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே இமீடியட்டாக நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண முடியுமானா கிடையாதுங்க. அதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஏன்னா அது ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை எப்படி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறது அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பப்ளிக் லிமிடெட் பற்றின அத்தனை தகவல்களையும் பார்த்துருந்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.